திமுக அதிமுக இடையே மறைமுக தொடர்பு இருந்ததால்தான் கொடநாடு விவகாரத்தை திமுக அரசு கையில் எடுக்கவில்லை என்று அதிமுகவின் ஒருங்கிணைப்பு குழுவின் புகழேந்தி தெரிவித்துள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக பொதுச் செயலாளர் வழக்கு இன்னும் முடியாத போது செயற்குழு கூட்டாமல் கூட்டணி முடிவு எப்படி எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார். எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவின் பொதுச் செயலாளராக தொண்டர்கள் ஏற்காததால் தான் அனைத்து தேர்தல்களிலும் அதிமுக தோல்வியடைந்தது என்றும் புகழேந்தி விமர்சித்தார். அதிமுக பாஜக கூட்டணியால் அண்ணாமலை பலிகடா ஆக்கப்பட்டுள்ளார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவை இனி ஒருங்கிணைக்க முடியாது, ஒருங்கிணைப்பு குழுவின் முயற்சிகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமியால் வீண் போனது என்றும் புகழேந்தி குறை கூறினார். இவர் பொதுச் செயலாளரே இல்ல, ஆரம்பத்தில் சொல்லிட்டு கேஸ் முடியணும், கன்ஃபார்ம் பண்ணல, எலெக்ஷன் கமிஷன் பெண்டிங்ல வச்சிருக்கு. இவரை எந்த அதிமுக பொதுச் செயலாளர் தலைமைன்னு சொல்லி இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் கிடைச்சா போதும் லாபம்னு சொல்லி இங்க இருக்க பிஜேபி தலைவரும் சேர்ந்து இவரை கையில வச்சுக்கிட்டு தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இவர் தலைமையை. அதனால்தான் நாடாளுமன்றம் போயிட்டு சட்டமன்றம் போச்சு, பை எலெக்ஷன்ல 2 தடவை நிக்கல. இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப திடீர்னு கூட்டணி அங்க போய் அம்போடு உட்காந்துருக்காரு. இவர் தான் அதிமுக தலைமையில நாங்க ஏற்றுக்கிட்டு தயாரா இல்லை.